ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கயல்விழி, வயது 40 வயது ஆகுதுங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துள்ள செம்மநாட்டு கள்ளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஏ முடிச்சுட்டு இவங்க ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 13,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோவையில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு வரன் பார்த்தாங்க. அவங்க சரி வர அமையாதனால இவங்க வரன் பார்க்கறது விட்டுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா இருந்தாங்க. அவரும் இப்போ சமீபத்தில் தவறுனதுனால இவங்க இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு தம்பி மட்டும்தாங்க. ஸோ அவங்க தம்பி தான் தன்னோட அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு நம்மகிட்ட ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக இருக்கணும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதி இல்லாதவங்க. ஸோ அதனால் காசு பணத்தெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, அந்த மாதிரியான மணமகன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு 5 சவரன் நகை போடுறதாவோ, அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சீர்சனத்தெல்லாம் செய்வேன், அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு இந்த மணமகள் சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. அது இவங்க தம்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா அபிநயா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துள்ள செம்மநாட்டு கள்ளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டெய்லரிங் கடைக்கு சொந்தமாக வச்சிட்ருக்காங்க. ப்ளவுஸு சுடிதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கரூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கூலி வேலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அது மாதிரி கொத்து வேலை இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே நல்ல ஒரு இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டில் இருந்திருக்காங்க. பட் அந்த எதிர்பாராத விபத்தில் இவங்களுடைய கணவர் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க. ஸோ 2 குழந்தைங்களையும் இவங்க தான் வளர்த்திட்டு வரதாகவும், இந்த குழந்தைங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சைடுலேருந்து ஓரளவு சொத்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களை குழந்தைக்கோட பாதுகாப்புக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருக்கட்டுங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.